எங்க ஒரு பொண்ணு பார்க்க ரொம்பவே கருப்பா தான் இருப்பா. ஆனா அதை நினைச்சு இவ எப்பவுமே ஃபீல் பண்ணதில்ல. இவ ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிருப்பா. அது எல்லாருக்குமே ஓகே தான். ஆனா சப்மிட் பண்றது மட்டும் வேற ஒருத்தவங்க சப்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. நான் பண்ண ப்ராஜெக்ட் தானே, ஏன் வேற ஒருத்தவங்க சப்மிட் பண்ணணும்னு கேட்டா, நீங்க பார்க்க கருப்பா இருக்கீங்க, வெள்ளையா இருக்கவங்க சப்மிட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. எனக்கு இந்த வேலையே வேணான்னு வேலையை விட்டு நின்னுறா. இந்த டென்ஷனோடய வீட்டுக்கு வரா. இந்த பொண்ணோட அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டோ தரணும், போட்டோ எடுத்துக்கோமா அப்படின்றாங்க. சரின்னு இவளுமே போயிட்டு அப்படியே நிக்கிறா. அந்த போட்டோ பிடிக்கிறவரும் கொஞ்சம் மேக்கப் போட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. இல்ல எனக்கு இப்படியே எடுங்க அப்படின்னுறா. சரின்னு அவரும் அப்படியே எடுத்துடுறாரு. ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. இவளுமே ஹாப்பியா தான் கிளம்புறா. இவளை பார்த்ததுமே எவ்வளவு தைரியம் தான் ஏமாத்தி இருப்பீங்க, பொண்ணு நேர்ல பார்க்க இவ்வளவு கருப்பா அசிங்கமா இருக்கா, போட்டோல அவ்வளவு வெள்ளையா காமிச்சிருக்கீங்க, அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. இப்பதான் இவளுக்கும் தெரியுது போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இவளுமே பதிலுக்கு உங்க பையன் மட்டும்தான் பயங்கர கலராவா இருக்கான், அவனுமே கருப்பா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதனாலதான் வெள்ளையா இருக்க பொண்ணை தேடுறோம்னா அவங்களும் பதிலுக்கு பேசுறாங்க. இந்த பொண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இவ அதை பத்திலாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. போனா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கா.